வாழ்த்துறையும் நன்றி உரையும் கலந்து தங்களுக்கு வழங்குவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ஷன் ப்ளீஸ். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அட்டென்ஷன் சொன்னேன். உட்காரலாம். அட்டென்ஷன். எல்லாருக்கும் மை ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னோட வாழ்க்கையில மிக்க ஒரு சந்தோஷமான நாளா இருக்கு. ஏன்னா இத்தனை குழந்தைங்களுக்கு பரிசு கொடுத்து பார்க்கறது இது ஃபர்ஸ்ட் டைம். ஒரு 4 குழந்தைங்க 5 குழந்தைங்களுக்கு கொடுப்போம், மேடையில் கொடுப்போம், அவ்வளோதான். இத்தனை குழந்தைங்களை ஒரு சேர பார்க்கறது இந்த நாளில் என்னோட வாழ்க்கையில மிகவும் இனிமையான சந்தோஷமான நாளா நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த லைஃப்பை கீதைக்காக அர்ப்பணிக்கணும். ஸ்ரீமத் பகவத்கீதை, பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம், 4000 திவ்ய பிரபந்தம், இந்த 3 தான் எங்களோட கிரந்தங்கள். இந்த ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் வேதிக் ஸ்டடீஸ் மையப்படுத்தி இந்த 3 கிரந்தங்களை வச்சு தான் நாங்கள் ஒர்க் பண்றோம். இங்க முதன்மை விருந்தினர் திரு ஜெயக்குமார் உட்பட ஏனைய அனைத்து விருந்தினர்களும் ரொம்ப அருமையா ஸ்பீச் கொடுத்தாங்க. குறிப்பா திரு ஜெயக்குமார்ஜி கீதையை பத்தி ரொம்ப சுருக்கமா பேசினாலும் ரொம்ப அருமையா பேசினார். கீதையோட 2வது அத்தியாயத்துல செல்ஃப் ரியலைசேஷன், அதாவது தன்னை உணர்தல். நான் யாருன்றதே தெரியாம நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. நான் யாருன்னு தெரியணும் இல்லைங்களா? எதுக்காக என்ன படைச்சார் பகவான்? இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை. பர்த் ஒரு நாள் நடக்குது, டெத் ஒரு நாள் நடக்க போகுது. இந்த குறிப்பிட்ட டைம்ல நான் என்ன பண்ணணும்? ஏன்னா யாரும் இங்க 1000 வருஷம் வாழ போறது இல்ல. அப்ப இந்த குறிப்பிட்ட டைம் இஸ் ப்ரீஷியஸ். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நான் என்ன பண்ணணும்? நான் செய்யிட்டா உட்கார்ந்து காலம் போயிட்டே இருக்கும். நான் அந்த காலத்தை எப்படி பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஹாப்பியா என்ஜாய் பண்ணணும். அந்த ஹாப்பி தான் ஜி சொன்ன மாதிரி, குமார் ஜி சொன்ன மாதிரி ஹாப்பியா எப்படி இருக்கணும்ன்றது பகவத்கீதையில இருக்கு. சாக்கிய யோகம்னு ஒரு வேர்டு இருக்குங்க. அதை நான் இங்க கண்டிப்பா சொல்ல விருப்பப்படுறேன். பேரண்ட்ஸ் இருக்கு. எந்த ஸ்கூல் காலேஜ்லயும் பிஹெச்டிலயும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கற்றுக் கொடுக்கறது இல்ல. அந்த சாங்கிய யோகம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. கீதையோட 2வது அத்தியாயத்தோட பேரே அதுதான். சாங்கிய யோகம் என்னன்னு கேட்டா, நம்மளோட ஆத்மாக்கும், ஆத்மா நிரந்தரமானது, ஆத்மா கழிவு கிடையாது. யாரும் பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட் ஆத்மா கொடுக்க முடியாது. இந்த உடலுக்கு மட்டும்தான் பர்த் அண்ட் டெத். அப்ப நித்தியமானது ஆத்மா. இந்த சோல் இஸ் எட்டர்னல் சொல்லுவாங்க. அந்த நித்தியமான ஆத்மாக்கும் அழிய போற இந்த உடலுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உண்டான தொடர்பு என்னன்றதுதான் சாங்கிய யோகம். இது எந்த பிஹெச்டி படிச்சவங்களுக்கும் தெரியாது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். எவ்வளவோ காலேஜ்ல எவ்வளவோ உபன்யாசம் கொடுத்துருக்கோம், எவ்வளவு கோயில பேசியிருக்கோம், எவ்வளவு பேர் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் எழுப்பி கேள்வி கேட்டிருக்கோம். யாருமே சொல்றது இல்ல. அந்த சாங்கிய யோகத்தை இந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். செல்ஃப் ரியலைசேஷன் என்ற வேர்டு, தன்னை உணர்தல்னா என்ன, நம்ம யாருன்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக படைச்சார்? இந்த தமிழ்நாட்டுல, இந்த வேலூர்ல, இந்த ஊர்ல பிறக்கணும் நான் கேட்கல பகவான் கிட்ட. இந்த தாய் தந்தையர் வயிற்றுல நான் பிறக்கணும் நான் கேட்கல. இந்த அளவுக்கு மனைவியாவோ கணவனாவோ போனோம் நம்ம கேட்கல. இந்த குழந்தைகள்லாம் நமக்கு வரணும் நம்ம கேட்கல. அப்ப எதுக்கு இதெல்லாம் கொடுத்தார்? இந்த பிறப்பை ஏன் கொடுத்தார்? இந்த பந்தங்களை ஏன் கொடுத்தார்? எத்தனையோ பள்ளிகள் இருக்கு. இந்த லோட்டஸ் ஸ்கூல்ல ஏன் இந்த குழந்தை கீதை கத்துக்கணும்னு ஏன் ஏற்பாடு பண்ணார்? எல்லாம் அவரு ஏற்பாடு பண்ணது. யாரு? பரம்பொருள் ஏற்பாடு பண்ணது. எல்லாமே அவரோட ஏற்பாட்டின் பேர்ல தான் நடக்குது. அதுதான் சர்வ காரணம். எதுவும் காரணம் இல்லாம நடக்கிறது இல்லைங்க உலகத்துல. இன்னைக்கு இந்த விழா நடத்துனதுக்கும் ஒரு பெரிய காரணம் இருக்கு. தயவு செஞ்சு இதோட முக்கியத்துவத்தை குழந்தைங்களுக்கு நாங்க அழுத்த திருத்தமா சொல்றோம். இதோட விட்டுறாதீங்க. அந்த குழந்தை 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 6th போனாலும் எங்களோட டச்சில் இருங்க. இந்த வேத கலாச்சாரம் எந்த பள்ளிக்கூடத்துல பிரதிபலிக்குதோ அங்க சேருங்க. நீங்க குழந்தைங்களுக்கு ஜி சொன்ன மாதிரி, விஜயகுமார் ஜி சொன்ன மாதிரி அகடமிக் எஜுகேஷன் கொடுக்கறது 1000 பள்ளி இருக்குங்க. ஆனா ஏட்டுக்கல்வி மட்டும் மனுஷனுக்கு முக்கியம் கிடையாது. ஆன்மீக கல்வி மிக 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 முக்கியம். வேத கலாச்சாரத்துல ஆதி காலத்துல குருகுலத்துல இதை கத்து